இந்த லேடி இருக்காங்க இல்லைங்களா, இவங்க வந்து ஒரு 48 இயர்ஸ் ஆகுது. இவங்களுக்கு வந்து இவங்க பேர் வந்து சரிதா ராமராஜு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து தன்னோட 11 இயர்ஸ் ஒரு இருக்கிற பையனை வந்து தொண்டையில் வந்து த்ரோட்டை ஸ்லிப் பண்ணி கொண்டுட்டாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ போட்டால் அதுவும் இதே மாதிரி தான். பட் அது வந்து இங்கே இந்தியாவில் நடந்திருக்கு, பூனேல. இது வந்து கலிஃபோர்னியா அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. இவங்க வந்து இந்தியன் ஒரிஜின் தான். பட் வந்து அங்கே அவங்க தெலுங்கானாக்காரங்க இவங்க. அதாவது வந்து இவங்க 2018 வந்து இவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு தனியாக தான் இருக்காங்க அவங்களோட பையனோட. அப்புறம் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கஸ்டடி விசிட்டில் வந்து இவங்க வந்து ஒரு 3 டேஸுக்கு வந்து இவனை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பையனை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து டிஸ்னிலேண்ட் கூட்டிகிட்டு போயிருக்காங்க 3 டேஸுக்கு. அங்கே வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க இவங்க 2 பேருக்குமே. அப்புறம் வந்து அதை முடிஞ்சு கொண்டு போய் விடுற நேரம் இந்த இவனை வந்து அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விடணும் அப்படின்னு வந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கத்தியை வச்சு நல்லா வந்து கழுத்தை அறுத்து அவனை கொன்னுட்டாங்க. கொன்னது மட்டும் இல்லாமல் இம்மீடியட்டாக 911க்கு வந்து நம்மளோடதுல 100 இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அங்கே வந்து 911க்கு ஃபோன் பண்ணி நான் வந்து என்னோட பையனை கொண்டுட்டேன் அப்படின்னு அவங்களே வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. உடனே போலீஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க, என்ன இதெல்லாம் பார்த்து அவங்கள வந்து அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய வந்து இந்த ஆல்கஹால்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க. இதனால் வந்து என்னை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை ப்ளேம் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அவங்க சொல்கிற எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. இவங்க வந்து நைஃப் எல்லாம் வந்து அதை அங்கே ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து பெரிய ஒரு கிச்சனில் யூஸ் பண்ணுற பெரிய நைஃபை வந்து அதாவது ஒரு நாள் முன்னாடி தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸில் போட்டிருந்தாங்க. பார்த்தேன். அதை வந்து ஷார்ப்பாக இருக்கும் புதுசாக வாங்கும்போது. அப்படியே த்ரோட்டை வந்து அப்படியே ஸ்லிப் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிலீஸே ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இவங்க வந்து அப்போ மனநோயாளியாக இருக்கலாம், தெரியல, அதை பற்றிலாம் ஒன்றும் வரல நியூஸில். இந்த மாதிரி வந்து குழந்தைய சப்போஸ் நம்ம வந்து பார்த்துக்க முடியல, நம்ம கஸ்டடி நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இல்லாட்டி வந்து அவங்கக்கிட்ட வேறு ஏதாவது மாதிரி வேறு இது மூலியமாக பண்ணிக்கலாம். குழந்தை வந்து அது செத்து போச்சு, அந்த பையன் செத்து போயிட்டான், 11 வயசு பையன், அவனோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிக்கிறேங்க. நான் எந்த ஒரு டிஸ்பியூட் வந்து இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பேசி தீர்த்துக்கணும். குழந்தைங்களை வந்து அதுக்கு வந்து பலியாக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.